ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். நாம் தேவனை அறிதலை குறித்து சிந்தித்து வருகிறோம். அதில் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் கூட தேவன் நித்தியமானவர் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். தேவன் நித்தியமானவர் என்பதற்கு ஆதாரமான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 90 முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். தேவன் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு கிறிஸ்தவ அடிப்படை விசுவாசம். தேவன் நித்தியமானவர் என்று கூறும் பொழுது எப்பொழுதும் இருக்கிறார். அப்போ எப்பொழுதும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. கொஞ்சம் கற்பனைலாம் நம்மளால பண்ணியே பார்க்க முடியாது. ஆரம்பமும் முடிவும் இல்லை அப்படின்னா அது நம்மளுடைய மனதில் கூட சிந்தித்து பார்க்க முடியாது. அவர் எப்பொழுதும் இருக்கிறார். அவர் நித்திய வாழ்வு உடையவர். வேறு வார்த்தையில் அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அழிக்கப்பட முடியாதவர், சாவாமை உள்ளவர், மரணம் என்பது அவருக்கு இல்லை. இப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம வணங்குகிற ஆண்டவர். இப்போ இவ்வளோ உயர்வாக நம்ம கடவுளை நம்ம சிந்திக்கணும். இப்பொழுது கடவுளை குறித்து இந்த உயர்வான எண்ணங்கள் வரும்பொழுது தான் கடவுளுடைய அந்த கடவுள் மீது உள்ள ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு அதிகரிக்கும். அவர் எப்பொழுதும் இருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 40 கடைசியில் பார்க்கும் பொழுது ஒரு வசனம் சொல்லுது, அவர் உன் நினைவாகவே இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லுது வசனங்கள். இதெல்லாம் கேட்குறப்ப நம்மளுக்கு ஆச்சரியம். கடவுள் எப்பொழுதுமே இருக்கிறார். ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட தேவன் தான் நீங்கள் நானும் வணங்குறோம். அது உங்களுக்கு தெரியுதா? அதை யோசிச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு அதை யோசிங்க. அதுக்கு உரிய வசனங்கள்லாம் நீங்கள் பைபிளில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய உற்சாகப்படுத்தும். கவலைப்படுறப்ப, பயம் வர்றப்பெல்லாம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த சிந்தனை வரும். அப்போ தேவனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், காலங்களுக்கு மேலானவர், காலம் கடந்தவர், படைப்பிற்கு முன் இருந்தவர், இதெல்லாம் வேதம் அநேக வார்த்தைகளை சொல்லுது. இப்போ கர்த்தர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், அவருக்கு வித்தியாசமே கிடையாது. கடவுளுக்கு அப்படிலாம் அதெல்லாம் இல்லை. கடவுளுக்கு நமக்கு தான் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். அவருக்குலாம் அப்படிலாம் கிடையாது. அது என்னன்னே கிடையாது. அது அப்போ கடவுளை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி நம்ம வேதத்தின் ஊடாக நம்ம சிந்திக்கணும். இப்போ காலத்தை குறித்து நம்ம சிந்திக்கணும். முதலாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தான் படைப்பில் தான் காலத்தை பார்க்கலாம். படைக்கிறப்ப தான் காலங்களே உருவாக்குது. அதுக்கு முன்னால் கிடையவே கிடையாது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 8ஆம் வசனம், 13ஆம் வசனம், 19ஆம் வசனம், 23ஆம் வசனம், 31ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1ஆம் நாள் உண்டாயிற்று, சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று, 4ஆம் நாள் ஆயிற்று. இப்படி அப்போதான் அந்த காலங்கள் உருவாகும். இது ஆதியாகமத்தில் தான் நம்ம பார்க்கலாம். அதில் ரொம்ப குறிப்பாக 4ஆவது நாளை பார்க்கும் பொழுது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் கால குறிப்புக்காக கர்த்தர் படைச்சிருக்கிறார் நம்ம சொல்லி பார்க்குறோம். காலங்கள், நாட்கள், வருடங்கள், கால குறிப்புகள் இதுக்காக தான் கடவுள் படைச்சிருக்காரு. அப்போ காலங்கள் படைப்புல தேவனால் உருவாக்கப்பட்டது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ காலங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனால் கடவுள் காலங்கள் கடந்து இருக்கிறார். இதை சரியான முறையில் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இப்போ தேவன், இந்த நித்திய தேவன் என்ன செஞ்சார்னா இந்த உலகத்தை படைக்கிறார். உலகத்தை படைக்கிறப்ப நம்மளே படைக்கிறார். எல்லாவற்றையும் படைக்கிறார். அதில் கடைசியாக நம்மளே படைக்கிறார். நம்மளை தேவ சாயலில் படைக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தேவ சாயலில் படைக்கிறார். இந்த படைப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது காலங்களுக்கு உட்பட்டது. நீங்களும் நானும் காலங்களுக்கு உட்பட்டவர்கள். காலங்களால் ஆளப்படுகிறோம். ஒரு பிறப்பு அப்படின்னு இருக்கு, ஒரு மரணம். இப்போ 1960 பிறந்தான், 1980 முடிஞ்சிருச்சு வாழ்க்கை. இப்போ இப்படிலாம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள், படைப்புகள் எல்லாம் காலத்துக்கு உட்பட்டவைகள். காலத்தால் கட்டுப்படுத்தப்படக்கூடியவர்கள் நீங்களும் நானும். காலத்துக்கு அடங்கினவர்கள் நீங்களும் நானும். இதெல்லாம் புரிஞ்சுக்க. இப்போ இதெல்லாம் புரியாமல் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னமோ நிறைய நாள் நம்ம வாழ போகிற மாதிரி, ரொம்ப நாள் இருக்க மாதிரி. பைபிளில் நீங்கள் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் இருக்கும். சங்கீதம் 90 சொல்லும் பொழுது மனுஷனுடைய நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். அப்படிங்கிறப்ப 70 வருஷம் அப்படின்னு சொன்னால் எத்தனை நாள் தெரியுமா? 365 × 70 வருஷத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா 25,550 நாள் தான் நீங்கள் நானும் வாழ போகிறோம். இவ்வளோதான். இதில் என்ன பாடு, என்ன பிரச்சனை, என்ன காசு மேலே ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை, எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், என்னென்ன சிந்தனை, கடந்து போயிட்டீங்கன்னா என்ன ஆகுங்கிற அந்த சிந்தனைக்குள்ளேயே நீங்கள் வரலையே. ஒரு படைப்புங்கிறது ஒரு சிந்தனை இல்லை. கால கட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோங்கிறது தெரியல. இந்த காலத்தை கடந்து ஒரு நாள் நம்ம போயிடுவோங்கிறதெல்லாம் தெரியல. என்ன ஒரு புரியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிறது மனுஷர்கள் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கடவுள் காலத்துக்கு உட்பட்டு தான் உங்களை என்னையும் படைச்சார். உங்களுக்கும் எனக்கு தான் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம்லாம் உண்டு. இப்பொழுது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நாள் கடந்து போயிடுவோம். நேற்று
அப்புறம் போன மாதம், போன வருஷம் அப்படின்லாம் சொல்கிற பார்த்தீங்கன்னா, அதான் நம்மளுக்கு தான். அது கடவுளுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. நீங்கள் தானியேல் 7:9 பார்க்கும் பொழுது, நீண்ட ஆயுசு உள்ளவர் அப்படின்னு சொல்லி, நீண்ட ஆயுசு உள்ளவர் என்று சொல்லுது. இவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், அவர் நித்தியமானவர், அவர் எப்பொழுதும் இருக்கிறவர். என்ன அற்புதமான ஒரு தேவன், எவ்வளோ ஒரு மகிமையான தேவன். இந்த கடவுளை நம்ம அறியறதெல்லாம் இந்த புறஜாதியாரெல்லாம் அறியல. இப்படிப்பட்ட ஒரு தேவனை இன்னைக்கு யாருமே சொல்றது இல்லை. இன்னைக்கு சபைகள்லாம் இப்படி கடவுளை பற்றிலாம் சொல்றதே கிடையாது. வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான். இந்த குறி சொல்றவன் கணக்கா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதெல்லாம், குறி கேட்கறதுக்கு போற மாதிரி சபைக்கும் இந்த காலங்காத்தால ஏந்திரிச்சு கேட்கறதெல்லாம், இன்னைக்கு இந்த நாள் எப்படி இருக்கும், உன்னுடைய நாளை தீர்மானம் பண்ணியிருக்கேன். அவர் தான் உன்னுடைய சுவாசத்தையும் வச்சிருக்கிறார் அவர் கையில. அவர் நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்க வேணாங்கிறது நீ கடவுளை அறிகிற அறிவுல இருக்கு. இந்த உலக வாழ்க்கையை குறிச்சதான புரிதல் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரியான புரிதலுக்குள்ள வாங்க. தேவன் காலம் கடந்தவர், நித்தியமானவர், எப்பொழுதும் இருக்கிற ஒரு தேவன் தான் என்னுடைய ஆண்டவர். அப்ப அந்த தேவன் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தன்னை காலங்களுக்கு உட்படுத்தினார். அந்த தேவன் இப்படிப்பட்ட இந்த ஆரம்பமும் முடிவும் இல்லாத தேவன், அந்த திருத்துவ ஏக தேவன் என்ன செய்யறாருன்னா, தன்னை காலங்களுக்கு உட்படுத்துகிறார். திருத்துவத்தினுடைய 2வது நபர் தேவகுமாரன், காலங்களுக்கு முன்னிருந்த தேவகுமாரன். அவர் என்ன செய்யறாருன்னா, காலங்களுக்கு தன்னை உட்படுத்தி காலங்களுக்குள்ளாக வருகிறார். அவர் நித்திய குமாரன் தன்னை தாழ்த்தினார். இதெல்லாம் என்னங்க இது, அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியல. ஆச்சரியமா இருக்குங்க. அது எப்படி இருப்பா, ஆவியா இருக்கிறவர், காண முடியாதவர், காணக்கூடாதவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மகிமையானவர், மாட்சிமை பொருந்தினவர், எவ்வளோ மகிமையான ஒரு தேவன். அவர் பாருங்க, அந்த படைப்புகளாகிய உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தும்படியா கடவுள் இந்த உலகத்துல தனது குமாரனை இந்த உலகத்துல அனுப்புகிறார். அப்ப அந்த கடவுள் தன்னை தாழ்த்துகிறாருங்கிறப்பெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி இந்த உலகத்துல சிலுவையின் மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தினார்னு சொல்லுவாங்க. எவ்வளவு உன்னதமான ஒரு மகிமையான தேவன். அவர் காலங்களுக்கு உட்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, நீங்க பார்க்கும் பொழுது அவர் இந்த உலகத்துல அந்த பிறந்து ஒரு குழந்தையாக, ஒரு மனிதனாக வளர்ந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் குழந்தையாக மனிதனாக வளர்றப்ப அவருக்கு என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கணும். அவருக்கு வலி இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு, பலவீனம் இருந்துச்சு, பசி இருந்துச்சு, தாகம் இருந்துச்சு. தன்னை மரணத்துக்கும் உட்படுத்தினார். இதெல்லாம் எதுக்கு, என்ன காரணம்? நீங்களும் நானும் பாவம் செஞ்சதுதான். வேற என்ன காரணம்? அவர் இந்த உலகத்துல இந்த நித்திய கடவுள் இந்த உலகத்துல தன்னை தாழ்த்தி உங்களையும் என்னையும் நம் பாவத்திலேருந்து மீட்கும்படியாக அவர் இந்த உலகத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். நித்திய பிதா, நித்திய குமாரன் நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்கும்படியாக இந்த உலகத்துல தனது ஜீவனை கொடுத்தார். அவர் தேவனுடைய ஆசைலாம் என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன், நித்தியமான ஒரு தேவன், தாம் படைச்ச அந்த படைப்புகளாகிய நீங்களும் நானும் காக்கப்படணும், நித்தியமா அவரோட வாழணுங்கிறது ஆசை. இதுக்கு தடை பாவம் தான். நம்ம பாவத்தையே வெறுக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு பாவத்தை சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார்த்துக்கங்க, பாவத்தை என்னங்க பாவம் பேசிட்டு இருக்கீங்க, உனக்கு என்ன சொல்றது, நீ ஆசீர்வாதம் நல்லா இருப்பேன்னு சொல்ல போறதா? நீ ஒரு நாள் நல்லா இருக்க போறதே கிடையாது. நீ எப்படினாலும் செத்து தான் போகணும், மரிச்சு தான் போகணும், வேற வழியே கிடையாது. நம்மளாம் காலத்துக்கு உட்பட்டவங்க. இந்த புரிதல் வேணாமா? ஆண்டவர் ஏற்படுத்தின வழியை புரிஞ்சுக்க வேணாம்? நித்தியமா வாழணுங்கிற அந்த சிந்தனை உனக்கு வர வேணாம்? எவ்வளோ படிச்சு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. வலிக்குது, வியாதி தீரணும்ட்டே இருந்தா நீ செத்து போன நரகத்துக்குள்ள போயிடுவ. அதுலேருந்து உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் எவ்வளோ பெரிய ஒரு ரட்சிப்பை தனது குமாரன் மூலமா ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சிந்தனை ஏன் வர மாட்டேங்குது உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு அந்த அறிவு இல்லை? உங்களுக்கு ஏன் இந்த புரிதல் இல்லை? சிந்திங்க. காலை நேரத்துல நம்மளை என்றென்றுமா அவரோடு வாழணுங்கிறதுக்காக 25,550 நாள் வாழ்றதுக்கு இந்த பாடு பிரயாசப்படுற, அதுவும் சொல்றாரு யோபு, அது வருத்தமும் சஞ்சலமும் சொல்றாரு. அதை விட்டுட்டு நித்தியமா சந்தோஷமா கண்ணீர் இல்லாத கவலை இல்லாத அந்த வாழ்க்கைக்கு தேவன் நம்மளை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவ விசுவாசின்னு சொல்றாரு, மனம் திரும்புங்கிறாரு, பாவத்தை விட்டு விலகுங்கிறாரு, என்னை பற்றி கொள்ளுங்கிறாரு, அவர் ஆண்டவரா ஏற்றுக்கொள்ளுங்கிறாரு. ஏன் இந்த விஷயத்துல சிந்தனை வரமாட்டேங்குதுன்னு தெரியல எனக்கு. பிரியமானவர்களை, தயவு செஞ்சு யோசிக்கங்க. இப்படி சொல்றது ஒருவேளை கஷ்டமா இருந்தாலும் ஒரு பெரிய ஆத்தும கரிசனையோட நாங்க பேசுறோம் பாருங்க. நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கிற பெரிய ஆசையில பேசுறோம். அவரோடு என்றென்றுமா வாழணும். நீ அந்த வெளிப்படுத்தலாம் நம்ம பார்க்குறப்பெல்லாம் அந்த பொத்தெல்லாம் போட்ட வீதியெல்லாம் இன்னும் பாட்டெல்லாம் பாடுறோமே, அந்த வாழ்க்கைக்கு உங்களையும் என்னை அழைக்கிறாருங்க. அந்த வாழ்க்கைக்கு அந்த நித்திய தேவனோடு வாழும்படியான ஒரு பெரிய கிருபை, இந்த நித்திய குமாரனோடு வாழும்படியான ஒரு கிருபைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். அதுக்கு நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அவருடைய சிலுவை மரணத்தை விசுவாசிக்கணும். நீங்க பாவிங்கிறத உணரணும், மனம் திரும்பணும்,
பாவத்தை விட்டு விலகணும், இயேசுவை விசுவாசிக்கணும். இப்படிப்பட்ட அந்த புரிதல் உங்களுக்கு வேணும். தேவன் நித்தியமானவர். நம்மளாம் காலத்துக்கு உட்பட்டவங்க. தேவன் காலத்துக்கு உட்பட்டவர் இல்லை. காலத்துக்கு உட்படாத தேவன் காலத்துக்கு உட்படுத்தி உங்களை என்னை மீட்டிருக்கிறார். இந்த புரிந்து வாழக்கூடிய கிருபை உங்களுக்கு எனக்கும் தருவார். ஆமென்.